அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனது ராஜ உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையே பார்த்தனர். இதனால் அவனை கந்தல் பொதி கிழவன் என்றும் அழைத்தனர். இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை பார்க்க அரசர் வந்தார். அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்த அரசரின் முகம் சோகமாவதை கண்டார். ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது. பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியுமே பறித்துவிட்டது. அந்த யாசகனுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது. அதனுள் குரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன. நாம் அவற்றை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி என்ற தென்றலை நுகர முடியாமலேயே இருக்கிறோம். நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் அக்கோபம் செய்துவிடுகிறது. அரண்மனைகளில் கூட இன்றும் பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றனர். அனாதை ஆசிரமங்களில் அரசர்களாக வாழ்வோர்களும் உண்டு. மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி. வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகிறது. நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எறியவும் மனமில்லை. நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன. அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனமில்லை. வீடையே குடோனாக மாற்றி குடித்தனம் நடத்துவர்களும் இருக்கின்றனர். இல்லத்தை மட்டுமல்ல, உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினால் அவற்றின் அழுகல் நாற்றம் உதடுகளின் வழியே சொற்களாகவும் கரங்களின் வழியே செயல்களாகவும் வெளிப்பட்டு வேதனையையே விநியோகிக்கும். அது ஒருபோதும் வெளிச்சத்தை வழங்காது. மனம் என்பது கடல் அலை போன்றது. அலையில்லா கடலை பார்க்க முடியாது. வைராக்கியம் ஒன்றே அதற்கான வழி என பகவத்கீதை கூறுகிறது. நம்முடைய மனதை நம்மை தவிர வேறு யாராலும் நிம்மதியடைய செய்ய முடியாது. எதிலும் திருப்தி அடைய வேண்டும். கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ பழகி கொள்ள வேண்டும். ஆசையை குறைத்தால் போதும். நல்லது நடக்க விருப்பப்பட்டு நடக்கும் வரை அதற்காக செயல்பட வேண்டும். அதை வாழ்க்கை லட்சியமாக மட்டும் நினைத்தால் போதும். அது நடந்தால்தான் வாழ்க்கையே என நினைக்காமல் அதை நடத்த முயற்சிப்பதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டாலே நிம்மதி. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையில்லை. மகிழ்ச்சியாக இருப்போம்.